சிம்பிள் ப்ரெசன்ட்னா என்ன, அதை பத்தி அப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சிம்பிள் ப்ரெசன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், சிம்பிளா பேசதான் முடியும். ஓகேவா? ஸோ அப்படி பேசக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னா ஜென்ரல் ட்ரூத், நம்ம எவரிடே ஆக்ஷனு, இந்த விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியதான் எதுல வரும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட்ல வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதுல வேற என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னா அந்த வெர்பு இருக்கு இல்லையா, வெர்பு, அந்த வெர்புல ஹீ ஷி இட்டு அவங்க பண்ணக்கூடிய வேலைகள்ல மட்டும் நம்ம எஸ் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ யூ வி தே இவங்களுக்குலாம் அவங்க பண்ணக்கூடிய வேலையை அப்படியே எழுதிடணும். அந்த வெர்பு வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாம, சாரி லாஸ்ட் எஸ் ஆட் பண்ணாம எழுதிட வேண்டியதான். ஓகேவா? ஸோ இந்த மட்டும் தான். அப்போ ஒரு வெர்புக்கு ஒரு நேம் இருக்கு இல்லையா, அந்த நேம் அப்படியே யூஸ் பண்ணிட்டு நம்ம பேச வேண்டியதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட்ல. ஓகேவா? பார்க்கலாம் அதை பத்தி. ஐ கோ டு ஷாப். ஓகேவா? ஐ கோ டு ஷாப், அந்த வெர்பு வந்து அப்படியே இருக்கணும், எந்த சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. பண்ணக்கூடியது ஐ கோ டு ஷாப், நான் வந்து சரியா ஐ கோ டு ஷாப், கடைக்கு போவேன். ஹி கோஸ் டு ஷாப், ஹி கோஸ் டு ஷாப் இவங்க பண்ணக்கூடிய வேலையில இஎஸ் ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? அவன் ஸ்கூல் போவானா, எஸ் ஹி கோஸ் டு ஸ்கூல். ஓகேவா? அவன் கடைக்கு போவானா, எஸ் இப்போ நான் கடைக்கு போனா, எஸ் ஐ கோ டு ஷாப், நான் கடைக்கு போவேன், நான் டெய்லி கடைக்கு போவேன், ஐ கோ டு ஷாப். ஓகேவா? இந்த வெறுப்புல எந்த சேஞ்சஸும் இருக்காது, வெறுப்பு அப்படியே வச்சு எழுதிக்க வேண்டியது. ஓகேவா? வி ஸ்பீக், நாம இங்கிலீஷ் பேசுவோம், எங்க கிளாஸ்ல பேசுவோம். ஓகே, இப்போ பொதுவாக ஜென்ரலா சொல்லும்போது சரி, அப்போ இந்த வெர்பை அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான். வெர்ப் ஃபார்ம் வி ஸ்பீக் இங்கிலீஷ் இன் அவர் கிளாஸ். ஓகேவா? அப்போ இந்த ஹீ ஷி இட் இருக்குல்ல, ஹீ ஷி இட் இவங்க பண்ணக்கூடிய சிம்பிள் ப்ரெசன்ட்ல மட்டும் ஓகேவா வெர்ப் ஆட் பண்ணிக்கணும், வெர்பு கூட எஸ் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? சிம்பிள் ப்ரெசன்ட்ல நம்ம லைட்டா பேசும்போதோ இவங்க பண்ணக்கூடிய வேலையில வெர்பு கூட எஸ் சேர்த்து எழுதணும். சரி, அவ்வளவுதான். அவங்க வந்து கிளாஸ்ல பேசுவாங்களா, அவள் வகுப்பறையில் பேசுவாளா, எஸ் ஷி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் இன் ஹர் கிளாஸ், அவள் அவளுடைய வகுப்பறையில் ஆங்கிலத்தில் பேசுவாள். சரி, அப்போ ஷி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் இன் ஹர் கிளாஸ். ஓகே, இட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட், அப்போ இது மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. ஹி ஷி இட் இவங்க பண்ணக்கூடிய வேலைகளை நம்ம பேசும்போது அந்த வெர்புக்கு பின்னாடி எஸ் சேர்த்து பேசணும். அவ்வளவுதான். இது சிம்பிள் ப்ரெசன்ட்ல மட்டும்தான் அப்படி வரும். ஓகேவா? யூ ரன் வெரி ஃபாஸ்ட். ஓகேவா? யூ ரன், நீ ரொம்ப வேகமா ஓடுற. தே பிளே கிரிக்கெட், அவ்வளவுதான். சரியா? அவங்க கிரிக்கெட் ஆடுவாங்க. சரியா? எப்பெல்லாம் ஆடுவாங்க, அவங்க ஆடுவாங்க, அவ்வளவுதான். சரியா? ஸோ அப்போ அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படி இதெல்லாம் பேசுறது எதெல்லாம் வரும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் வரும். ஓகேவா? சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகே, ஸோ இதோட வந்து பி வெர்ப் பார்க்க போறோம். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட்ல பி வெர்ப் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது எந்த நிலையில இருக்கு ஓகேவா அப்படிங்கிறத காட்டக்கூடியதா இந்த பி வெர்ப் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகே, இந்த பி வெர்ப் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆம்ங்கிறது ஐக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன். வி ஆர் ஸ்டூடெண்ட். ஓகேவா? வி ஆர் ஸ்டூடெண்ட், ஏ போடக்கூடாது. ஏங்கிறது எதை குறிக்கும், ஒருத்தங்களை தான் குறிக்கும். அப்போ வி ஆர் ஸ்டூடெண்ட், யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட், நீ ஒரு மாணவன். தே ஆர் ஸ்டூடெண்ட். ஓகேவா? தேனா அவர்கள் மாணவர்கள். சரியா? நெக்ஸ்ட் ஹி இஸ் ஏ ஸ்டூடெண்ட், அவன் ஒரு மாணவன். ஓகேவா? இந்த ஹீ வந்து இவங்களுக்கு மட்டும், இந்த ஹீக்கு என்ன யூஸ் பண்ணும், இஸ் தான் யூஸ் பண்ணும். ஷீக்கு இஸ் தான் யூஸ் பண்ணும். ஓகேவா? இட்டுக்கு இஸ் யூஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ சி இஸ் ஏ ஸ்டூடெண்ட், இட் இஸ் ஏ புக், அது ஒரு புக். இப்போ ஆமுக்கு மட்டும் தான் ஐ யூஸ் பண்ணும். ஓகேவா? ஆர் வந்து யாருக்கெல்லாம் ப்ளூரல் ஃபார்முக்கு யூஸ் பண்ணும். ஆர் வந்து ப்ளூரல் ஃபார்ம் இருந்ததுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட்ல நம்ம பேசும்போது நம்ம அவங்களுக்கு ஆர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சிம்பிள் ப்ரெசன்ட்ல சிங்குலரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இஸ் யூஸ் பண்ணி ஹி ஷி இட். ஓகேவா? ஆனா அந்த ஐக்கு மட்டும் ஆம் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.